அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய கருப்பு உளுந்தினுடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறு வகையான ஆரோக்கிய பயன்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பு பல்வேறு வகையான உணவுகள்லையும் இடம்பெற்றுட்ருக்குங்க. அதுவும் நம்முடைய இந்தியா பகுதியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உளுத்தம்பருப்புக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. இந்த உளுத்தம்பருப்பில் உண்டாகக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன, உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நீரிழிவு நோயாளிகள் இருக்கக்கூடியவங்க கருப்பு உளுந்த தினம்தோறும் உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு சரியாக இருக்கும். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து சாப்பிட சாப்பிட சருமத்திற்கு அவ்வளவு நல்லது. இது நம்மளுடைய சருமத்திற்கு நல்லது செய்யும் அப்படின்றத தாண்டி கரும் புள்ளிகள், முகப்பரு, கரைகள் இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா கருப்பு உளுத்தம் பருப்பு இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு ஆரோக்கிய பயன்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய கருப்பு உளுத்தம் பருப்பை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு உளுந்தை பல வகைகளில் பயன்படுத்தலாம். தானிய வகையை சேர்ந்தது தான் இந்த கருப்பு உளுந்து. இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் பொழுது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செரிமான இயக்கத்தை நல்லா மேம்படுத்தி கொடுக்கும். குடலுடைய இயக்கத்தை மேம்படுத்தி கொடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இது எல்லாத்துக்கான சத்துமே இந்த கருப்பு உளுந்தில் இருக்குது. இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் கருப்பு உளுந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடல் உறுப்புகளுக்கு அதிகமாக ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை வழங்குறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் நம்முடைய உடலில் ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த கருப்பு உளுந்து மூலமாக உங்களுடைய எலும்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எலும்புகளில் தாது அடர்த்தி அதிகரிக்கும். இதனால் முதுமையில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, எலும்பு பிரச்சனை இதெல்லாம் தடுக்க முடியும். அதே போல் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அந்த மாதிரி செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த உளுந்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா கருப்பு உளுத்தம் பருப்பில் பார்த்திங்கன்னா அதிக அளவு நார் சத்து இருக்குது. ஸோ அதிக நார் சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை சரியாக இயக்க வைக்கும். செரிமானத்தை நல்லா ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். கழிவு பொருட்களை எல்லாம் வெளியேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு வெளியேற்றத்தை தூண்டி கொடுக்கும். ஸோ நீங்கள் வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வயிறு வீக்கம் இது மாதிரி செரிமான பிரச்சனைகளால் அவதிப்பட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு பருப்பாக இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் உறிஞ்சுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கருப்பு உளுத்தம் பருப்பை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமானம் ரொம்ப சிறப்பாக இயங்கும். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதே போல் கருப்பு உளுத்தம் பருப்பில் பார்த்திங்கன்னா அதிக அளவு இருக்கக்கூடியது அப்படின்னா இரும்பு சத்து. அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதுனால உங்களுடைய உடலுக்கு ஆற்றலானது கிடைக்கும். நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து எது அப்படின்னா அது இரும்பு சத்து தான். ஏன்னா அதுதான் இரத்தத்தினுடைய சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை தூண்டி கொடுக்கும். மேலும் உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்றதுக்கு இந்த இரும்பு சத்து தான் உதவியாக இருக்கும். சரியான அளவில் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்புகளும் ரொம்ப ஆற்றலோடு இருக்கும். அதனால் நமக்கு தேவையான அளவு இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறதுனால இரத்த சோகை ஏற்படுறது கூட தடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே போல் எலும்புகளுடைய அடர்த்தி கருப்பு உளுத்தம் பருப்பில் தான் இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. மெக்னீஷியம், இரும்பு, பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம் அப்படின்னு நிறைய தாதுக்கள் இருக்குது. அதனால் இந்த கருப்பு உளுத்தம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகளுடைய தாது அடர்த்தியை ஏற்படுத்தும். அதனால் வயதாகும் பொழுது எலும்புகள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக பலவீனம் அடையக்கூடியது தான். ஆனால் அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் எலும்பு சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகாது. அதிக அளவு தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உணவை தினசரி உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பராமரிக்கலாம். அதே போல் நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான் உங்களுடைய நோயை கட்டுப்படுத்தி கொடுக்கும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். அதுக்கு ஒரே விஷயம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தான். ஸோ நீங்கள் அதிகமாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது.
அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செரிமான மண்டலத்தால உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்களுடைய அளவு வந்து கட்டுப்படுத்திடும். அதனால ரத்தத்தில சர்க்கரை அளவ சரியா வந்து பராமரிக்க முடியும். அதேபோல கருப்பு உளுத்தம் பருப்பு சருமத்தோட தொடர்புடையதுங்க. கருப்பு உளுந்துல தாதுக்கள், விட்டமின்ஸ் இதெல்லாம் நெறைய இருக்கு. சருமத்தில ஏற்படக்கூடிய வீக்கத்த வந்து குறைக்கும், கரும்புள்ளிகள வந்து குறைக்கும், சருமத்துக்கு ஆக்ஸிஜனேற்றம் செய்யும், பளபளப்பா உங்கள வந்து மாத்தி கொடுக்கும். மேலும் வெயிலால ஏற்படக்கூடிய டான்கள்ல இருந்து விடுபடுறதுக்கும், முகப்பருவ வந்து குறைக்கிறதுக்கும் கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப உதவா இருக்கும். இந்த டேன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் உடம்பு வந்து ரொம்ப வந்து ட்ரையா இருக்கிற மாரி, ஒரு மாரி கருப்பா தெரியும். ஸோ, அதெல்லாம் வந்து குறைக்கும். அதே மாரி வலிய வந்து குறைக்கிறதுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப உதவியா இருக்கும். உடம்புல அங்கங்க ஏற்படக்கூடிய வலி, வீக்கத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க அதுக்கு உளுத்தம் பருப்பு பயன்படுத்துங்க. கருப்பு உளுந்துல அதிகமா வந்து இது வந்து நெறைய சத்து இருக்கு. ஏன்னா, இதில தான் பார்த்தீங்கன்னா, அதிக விட்டமின்ஸ் இருக்கு, தாதுக்கள் இருக்கு. இது வளர்ச்சித மாற்றத்த வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ, உளுந்த வந்து பேஸ்ட் மாரி எடுத்து, வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல, மூட்டுகள்ல, தசைகள்ல இதெல்லாம் நீங்க வந்து பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பான பயன் கொடுக்கும். கருப்பு உளுந்துல லேசான ஆன்டிசெப்டிக் பண்புகள் இருக்கு. ஸோ, கருப்பு உளுந்த நீங்க காயத்துக்கு கூட தாராளமா பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம, இதயம் ஆரோக்கியமா வந்து செயல்படுறதுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப முக்கியமான உணவு. உளுந்து உங்களுடைய இதயத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். ஸோ, அதிக அளவு இதில நார்ச்சத்து இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதயத்த ரொம்ப சிறப்பா, ஆரோக்கியமா வச்சிருக்கும். அதேபோல உளுந்து உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவ வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு. கருப்பு உளுத்தம் பருப்ப நீங்க எடுத்துக்கிறதுனால, ஆர்த்தியோகிளிசரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோய வந்து தடுக்க முடியும். மேலும் கருப்பு உளுந்துல பொட்டாசியம், தமனிகள், நரம்புகள்ல உண்டாகக்கூடிய பதற்றம் இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய சக்தி இருக்கு. ரத்த அழுத்தத்த வந்து கணிசமா வந்து குறைக்கும். மேலும் இதில இருக்கக்கூடிய மெக்னீசியம் ரத்த ஓட்டத்த தூண்டி கொடுக்கும். உடல் உறுப்புகளுக்கு அதிக அளவு ஆக்ஸிஜன வந்து கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். சிறந்த டயூரிக்காக இந்த கருப்பு உளுந்து செயல்படுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சிறுநீரை வந்து தூண்டி கொடுக்கும். இதனால உங்களுடைய உடம்புல தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள், யூரிக் அமிலம், அதிகப்படியான நீர், அதிகப்படியான கொழுப்பு, சிறுநீரகங்கள்ல வந்து சேமிக்கப்படக்கூடிய கால்சியம் இப்படி எல்லாத்தையுமே வந்து வெளியேற செய்யும். ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்புகள்ல அதாவது சிறுநீரக கற்கள் ஏற்படுவத வந்து தடுக்கிறதுக்கு கருப்பு உளுந்து ரொம்பவே உதவியா இருக்கும். ஸோ, இது மாரி நிறைய நன்மைகள வந்து கருப்பு உளுந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதுவும் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்குன்னே சொல்லணும். இத வந்து கஞ்சியா நீங்க எடுத்துக்கும் பொழுது, உங்களுடைய உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும். ஏன்னா, இந்த கருப்பு உளுந்துல கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் தேவையான அத்தியாவசிய சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால, சின்ன வயசுலேருந்தே இந்த கருப்பு உளுந்த பயன்படுத்துங்க. அதெல்லாம் உணவுல சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, எலும்புகள்லாம் உறுதியாகும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நோய்கள் எதுவும் ஏற்படாம வந்து தடுக்க முடியும். குறிப்பா வளரக்கூடிய பருவ பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம். மாதவிடாய் நின்ற பெண்களும் இத வந்து கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். ரொம்ப நல்லது. இது ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு கவசம் மாரி உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். குறிப்பா கர்ப்பிணிகள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னா அது கருப்பு உளுந்து தாங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து எப்போ தாய்மை அடையிறாங்களோ, அவங்களுக்கு அந்த டைம்ல கூடுதலான ஊட்டச்சத்து வந்து தேவைப்படும். தாய்க்கும் சரி, சேய்க்கும் சரி தேவையான ஊட்டச்சத்துக்கள அள்ளி தரக்கூடிய ஒரு பருப்புனா, அது கருப்பு உளுத்தம் பருப்பு தான். இதில இருக்கக்கூடிய ஃபோலேட், விட்டமின் B9 பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பான சத்துக்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப தேவையானது. இது பார்த்தீங்கன்னா, கருவினுடைய மூளை வளர்ச்சிக்கும், தண்டுவட வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அதேபோல கர்ப்ப காலத்தில பல பெண்களுக்கு இரத்த சோகை வரும். ஸோ, கருப்பு உளுந்த நீங்க எடுத்துக்கும் பொழுது இரத்த சோகைய வந்து தடுக்கலாம். உடலுக்கு தேவையான இரத்தங்கள் வந்து கிடைக்கும். அம்மாவுக்கும், குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்த உறுதி செய்யறதுல இந்த கருப்பு உளுந்து ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது. அதேபோல மாதவிடாய் நின்ற பெண்கள், மாதவிடாய் காலங்கள்ல ஒவ்வொருத்தருக்குமே சிரமங்கள் அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதவிடாய் காலம் வரும் பொழுது, பெண்கள் வயித்து வலிக்குது, முதுகு வலிக்குது, உடல் சோர்வா இருக்கு, மனநிலை மாற்றங்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள சந்திக்கிறாங்க. ஸோ, நீங்க எல்லாருமே அன்றாடம் இந்த கருப்பு உளுந்த நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து சிறந்த தேர்வா இருக்கும். இதில இருக்கக்கூடிய இரும்புச்சத்து மாதவிடாய் காலத்தில ஏற்படக்கூடிய இரத்த இழப்ப வந்து ஈடு செய்யும். சோர்வ வந்து போக்கிக் கொடுக்கும். மேலும் இதில இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்த சீராக்கி கொடுக்கும். அதாவது மலச்சிக்கல் ஏற்படாம தடுக்கும், வயிறு அசௌகரியங்களெல்லாம் குறைக்கும். ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, தசை பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் கூட குறைச்சி கொடுக்கும். மாதவிடாய் காலத்துக்கு கருப்பு உளுந்து தான் ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்.
அதேபோல பெண்கள் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா, கருப்பு உளுந்து உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். இதில் நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால, நீங்க வயிறு நிறைந்த உணர்வ வந்து ஏற்படுத்தும். ஸோ அதிகமா சாப்பிட முடியாம வந்து தடுக்க முடியும். இதனால உங்களுடைய எடை வந்து குறைக்கிறதுக்கு மறைமுகமா கருப்பு உளுந்து ரொம்ப உதவியா இருக்கும். அதேபோல பெண்களுக்கு உடனடியான ஆற்றல் வந்து கிடைக்கும். பெண்களுக்கு கர்ப்ப காலங்கள்ல தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது மாதிரி நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய கருப்பு உளுந்த உங்களுடைய உணவுலையும் நீங்களும் தொடர்ந்து சேர்த்து பயன்பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.